வணக்கம் ஹலோ தோழா. வணக்கம் வணக்கம் நேயர்களே, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆர்வமா இருக்காங்க எல்லாம். எங்கேயா அவருக்கான வீடியோ வரல, வேற ரெண்டு நாள் வீடியோ வரல, எங்கன்னு வந்து ஆர்வமா இருக்காங்க. என்னன்னா வச்சுக்கா, தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா கல்வியை வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து நிறைய வந்து சினிமாக்கெல்லாம் கூட்டு வச்சு மேடை ஏற்றி பேசிட்டு இருந்தாங்க. இதில் அணில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள், எங்கள் தலைவர் வந்து சினிமாக்காரன் சொல்லிட்டு இப்போ நீங்கள் மட்டும் சினிமா கூத்தறிக்கை தூக்கி வச்சு பேசலாமா அப்படின்றாங்க. அதாவது தலைப்பு என்னன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆமா, மேடை ஏறி வரோன்னு ஒரு ஸ்லோகனோட பண்றாங்க. இப்போ ஒரு அரசியல் நிகழ்ச்சினா என்னன்னு முதல்ல அணில் கூட்டத்துக்கு இப்பதான் அரசியல் பழகுறாங்க. நம்ம சொல்லி கொடுப்போம் அரசியல் நிகழ்ச்சினா என்ன அப்படிங்கறது சொல்லி கொடுப்போம். அரசியல் நிகழ்ச்சினா என்ன, அரசு சார்ந்த விஷயமா இருக்கும். எதிர்கட்சியா இருந்தா கூட மோடியா இருந்தாலும் நம்ம கூட்டம் தான் பேசுவாங்க. எங்க ஆட்சியில இது நடந்துச்சு அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க. இது நடக்கும். இப்ப சமீபத்துல மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, அது ஒரு அரசு நிகழ்ச்சி. அந்த அரசு நிகழ்ச்சியில மேடையில திருமாவளவன் இருக்காரு, நாயனா நாகேந்திரன் இருக்காரு, இந்த மாதிரி சில எம்எல்ஏவே இல்லாத அரசியல் தலைவர்கள் கூட உள்ள இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய அரசியல், எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட ஆட்சியில் நடத்தும் போது கூட அரசு சாராதவர்கள் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க. சம்பந்தப்பட்டவர்களை அவங்க செலக்ட் பண்றது அது அரசாங்கத்தோட இதுல இருந்து பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன கேக்குறாங்க, சினிமாக்காரவங்களை வச்சுதான் வந்து நீங்க எல்லாம் அரசு திட்டங்களை பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு கூத்தாடிங்களுக்கு என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அதுல வந்து நம்ம விஜய் வந்து காசு வாங்காமலே கூவுனாரு. என்ன தெரியுமா கூவுனாரு, அதாவது கலைஞருக்கு ஒரு இது மாதிரி ஏதோ பண்ணணுமா, செலவு வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இப்ப வந்து தனி கட்சி ஆரம்பிச்சோன்னு இந்நேரம் உங்க தலைவர் கட்சி அறிவிக்கலாம், அவரும் கெஸ்ட் தான். அது மட்டும் இல்ல, உதயநிதி நிறைய பேர் சொல்லுவாரு, பேர்லாம் சொல்லிட்டு இந்த பேர்லாம் வந்து சினிமா படம் நேமா வைக்கணும் சொன்னாரு. நேமாவே வைக்கணும், என்னோட படம் தான் லூஸ் மாதிரி திருப்பாச்சி ஊர் பேரா வச்சுட்டேன், சிவகாசின்னு இந்த மாதிரி பேரா வைக்கணும். அரசு விழான்னும் போது எல்லாரும் வந்து வரலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். விஜய் வந்து ஏதோ ஒரு டைம் வந்து மோடி தனியா சந்திச்சாரு பாத்தீங்களா? ஆமா. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அரசு ஆபீஸ்ல வந்து யாரும் மீட் பண்ணலாம். தலைவா படத்தை சந்திக்கிறதுக்காக தலைவர் எந்த வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாரு நமக்கு தெரியும். ஆமா. இல்ல, இன்னொரு கேள்வி வந்து கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. சமீபத்துல அதான் இப்ப நடந்த அந்த விழால நீங்க போனதான் சொல்லி நான் போனேன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியே வச்சிருக்கிறேன்டா, ஸ்டோரியே வச்சிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி நியூஸ் டிஎன்ல இருக்கும் போதும் சரி, இப்பயும் சரி, திராவிட கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களை என்னைக்குமே குறை சொன்னதே கிடையாது. அது வேணும்னு தான் பேசியிருக்கோம். அவங்க மேல எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் திட்டங்கள் மட்டும், அதுவும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற திட்டங்கள் இருக்குல்ல, எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வீடியோ மேல போட்டிருப்பேன். இந்த திட்டங்கள் மூலியமா தான் தமிழ்நாட்டுல கல்வியினுடைய சதவீதம் அதிகரிச்சிருக்கு, பெண் கல்வி சதவீதம் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு வந்து நீ என்ன சொல்லுதுன்னா, ஸ்கூலுக்கு வரன்ற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லுச்சு. காலையில வந்துரு, உனக்கு மதியான சாப்பாடு கொடுக்குறோம், யூனிஃபார்ம் கொடுக்குறோம், டிஃபன் கொடுக்குறோம், சாப்பாடு வந்து என்னன்னா நீ ஒரு எண்ணத்தையே உருவாக்குது அரசாங்கம். அதாவது காலையிலே வா, அதாவது ஒரு 400 கலோரி வந்து ஒரு குழந்தைக்கு இருந்தாதான் அதை அன்றைய கிளாஸை கவனிக்க முடியும். நம்ம டபுள் மடங்கான கலோரி இந்த ரவை கிச்சடி இந்த மாதிரியான பொருள்லாம் கொடுக்குறோம். அடுத்து யூனிஃபார்ம், அப்புறம் வந்து மதிய உணவு திட்டம், நிறைய உணவுகள் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. அப்ப இந்த திட்டங்கள்லாம் நாங்க நிறைய தடவை புகழ்ந்து பேசியிருக்கோம். இப்ப எங்களோட விமர்சனம் இப்ப நியாயமான ஒரு விமர்சனம். இன்னொரு கேள்வி கூட வந்து கேட்கணும், இப்ப அந்த விழாவுக்கு வந்து உங்களை யாரு வந்து கூப்பிட்டது? அரசு சார்பா பள்ளிக்கல்வித்துறையில இருந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியா எனக்கு போன் அடிச்சு எதனால கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அரசு திட்டங்களை நீங்க வந்து வரவேற்கிறீங்க, அதனால நீங்க வந்தா சரியா இருக்கும், உங்களை மாதிரி வரவேற்கிறவங்களை மட்டும்தான் நாங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னே சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஃபேக்டாவே பேசுறோம், இது நாங்க சொல்றது இல்ல, மத்திய அரசாங்கமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்தது அப்படின்னு ஒரு டேட்டாவே சொல்லுது. ஆமா. அதை விட எஜுகேஷனுக்கு வந்து மத்திய அரசு கொடுக்குற மணியை விட தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட் பண்ணுது. அப்ப நம்ம வரவேற்றே ஆகணும். இப்ப விமர்சனம் எப்படி இருக்கணும், இன்னும் கூடுதலா கொடுங்க, இது பத்தாது, 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, ஒரு 1500 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, 2000 இப்படி விமர்சனங்கள் வைக்கலாம். என் ஆத்தா கேட்டாளா, என் அப்பா கேட்டானான்ற விமர்சனம் வைக்க கூடாது. அது ஆபத்தான அரசியல், அது நம்ம எதிர்த்து பேசுறோம், இந்த திட்டத்தை வரவேற்கிறோம். இப்ப இந்த மாதிரி திட்டங்கள் வந்து எந்த திட்டமா இருந்தாலும் நம்ம வரவேற்போம். எம்ஜிஆர் வந்து தேர்தலுக்கு செருப்பு கொடுத்தாரு, நான் ஜெயிச்சா உங்களுக்கு செருப்பு தரேன் அப்படின்னாரு. ஏதாவது வித்தியாசமா இருக்கு, செருப்பு இல்லாம கொடுப்பா, யாராவது இப்படி கொடுப்பா. ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க செருப்பு போடக்கூடாது.
நீ இப்ப செருப்பு போடுன்னு சொல்லி செருப்பு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க பழகினதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை நிறுத்திடுறாரு. இதான சமநிலை. இது போனப்ப நாங்க புகழ்ந்து பேசணும். எங்களை மாதிரி சில யூடியூபர்களை கூப்பிடுறாங்க. நான் சில நெறியாளர்களை பார்த்தேன். அவங்க வந்து திமுகவுக்கு அகெயின்ஸ்டாவே பேசக்கூடிய நெறியாளர்களும் அங்க இருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். இப்பயும் பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது, பேசுவோம். இப்ப இருக்க காலகட்டத்துல முன்னாடியே நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்போம். ஆமா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. திட்டங்களை வரவேற்கிறவர்களை அவங்க முன்னுரிமையா பேசுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, அப்ப அந்த லப்பர் பந்து டைரக்டர், சூப்பர் டீலக்ஸ் டைரக்டர் வெற்றிமாறன் கண்டிப்பா அவர் படத்துல ஆக்ஷன் பார்த்தா எல்லா படத்துலயும் அங்கங்க ஒரு இது வந்து. ஆமா, எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. இதான் அரசு நிகழ்ச்சி. இதுல வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்க தலைவர் அப்படியே ஓடினாரு. போய் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து சினிமாக்கே வைக்கலான்னு வண்டியை ஓட்டிட்டு வந்தாரு. எப்படியாவது இந்த கூட்டத்தை பார்க்கணும்னு ஓடியாந்தாரு. அந்த மாதிரி நாங்க வந்து பேசுறதுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பேசிட்டோம். உங்க தலைவருக்கு எங்களுக்கு அதான் வித்தியாசம். உங்களை கூப்பிட்டாங்கன்றக்காக ஒரு மேல பேசினாரு. இது வரைக்கும் வெளியிலயோ படத்துலயோ இல்ல பொது வெளியிலயோ பேசினது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கீமே எதையுமே நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாங்க போயிருக்கோம். இந்த பக்கம் அதோ தெரிய நம்பர் அவன் தான். இவனுக்கு என்னடா இங்க வேலை, எனக்கு என்ன வேலை, நான் போனேன் அரசு விழாக்கு, நான் போவேன், கூப்பிட்டாங்க போன செய்யல. நீ ஏன் சொல்றதுக்கு தெரியல. இப்ப மத்திய அரசாங்கம் வந்து இங்க ஒரு அயோத்தி கோவில் கட்டி அரசு சார்பா திறக்கிறாங்கன்னா போக மாட்டேன். கண்டிப்பா எனக்கு தெரியல, எனக்கு எதுக்கு போகணும்னு எனக்கு தெரியல. கல்வி சார்ந்த விஷயம்னா முத ஆளா போவேன். நீ என்ன வேணாலும் பேசிக்க, முத ஆளா போய் 2 மணி நேரம் கூட முன்னாடி போய் கூட உட்காருவேன். ஆனா ஒண்ணு, உலக வரலாற்றிலேயே வந்து ஒரு ஏழ்மையான பையன் இப்ப வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பார்த்தோன்னா ஏழ்மையான குழந்தைங்களுக்கு வந்து அவனை கூட்டு எஜுகேஷன் கொடுத்து அவனை பெரிய ஆக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சு பாஸ் ஆயிருப்பான், அரசு பள்ளியில் படிச்சு பாஸ் ஆயிருப்பான், அதையும் படிச்சுவான், நல்ல மார்க் எடுத்து இதா இருப்பான். அவனுக்கு கூட தம்பி மார்க் மேல எடுத்தவரை மட்டும் தான் இவரு நோகாம பாப்பாரு. என்னது இது, ஒரு ஏழை பையன் முடியல, அவனுக்கு காசு கொடுத்தா ஃபன் பண்ணா பரவாயில்ல, அப்படியே படிச்சு பாஸ் ஆயிட்டான். அவனுக்கு நீ பூத் வைஸ் வச்சிருக்கீங்கல்ல, ஆளுகிட்ட சொல்லி 400 கீழே எவெல்லாம் எடுத்தா டேட்டா எடுக்கும். 400 மேல எடுக்கிற டேட்டா உன்னால எடுக்க முடியும், 400 கீழே எடுத்தவன் டேட்டாவும் எடுக்க முடியும். இரவு பாட செலவை ஏன் தம்பி நீ 400 கீழே எடுத்த, நீ நினைச்சா எடுக்கலாம். 400 அப்படி ஏதாவது பண்ணு. நீட் கோச்சிங் பண்ண, நீட்டை பத்தி பேச. ஆனா நீ என்ன சொல்ற, எல்லாமே டாக்டர் ஆகலாமான்ற போற போக்குல அப்படியே சைடு கேப்ல மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுறா படிப்பா அப்படின்னு ஒரு சொம்படிக்கிறது. அதாவது இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க. நீங்க வந்து ஒரு போஸ்ட் எவ்வளவு போட்டா, நான் சொன்னேன் அரசு நிகழ்ச்சிக்கும் கட்சி நிகழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து டிஎம்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா கட்சி நிகழ்ச்சி, அதுக்கு என்னால போக முடியாது, நான் போக மாட்டேன். அது எந்த கட்சி நடத்தினாலும் சரி போக முடியாதுன்னா போக மாட்டேன். இது அரசு நிகழ்ச்சி போயிருக்கேன், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீ இப்படி போனவெல்லாம் பாங்கன்னா மிஸ்கின்னு டைரக்டர், எல்லா டைரக்டரு, சிவகார்த்திகேயன், பவுன்சரு, காவலர்கள் எல்லாருமே திமுக முத்திர குத்துவியான்னா வரானுங்க, அட்டிக்கிறானுங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு, இன்னைக்கு இந்த கமெண்ட் போஸ்ட் போட்டதுல இருந்து கால்ல இருந்து ஒரு இப்ப நான் எடுத்து பார்த்தேன்னா ஒரு 250 ஃபாலோவர்ஸ் மேல எனக்கு இன்க்ரீஸ். ட்விட்டர்ல ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இன்ஸ்டாகிராம்ல சரமாரியா வரும், அது வேற. ட்விட்டர்ல வருது ஃபாலோவர்ஸ், அது எல்லாம் ப்ளூ டிக் தான். ஆஹா, இவங்க என்ன திட்டுறதுனால இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆஹா, எனக்கு எவ்வளவு சம்பளமே இல்லாம ஒரு பிஆர் வேலை பார்த்திருக்காங்க. இந்த சோனியா அருண்குமார்னு ஒரு ஐடி இருக்காங்க. அவங்கதான் இப்ப டிவிகேவோட அன்அபிஷியலான பார் ரூம் மெயின்டைன் பண்றாங்க. அவங்க வராங்க, டைரக்டா அடிக்கிறாங்க. தம்பி பொழைச்சுப்போ, இதுவும் நான் உனக்கு போட்ட பிச்சை. எனக்கு திடீர்னு இன்னும் சிரிப்பு வருது. 200 ஃபாலோவர்ஸ் கொடுத்துட்டு பிச்சைங்கிற. சரி போன அப்புறம் விட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் உனக்கு வந்து 160 ஃபாலோவர்ஸுக்கே நீ வந்து இவ்வளவு கதறனா, நீ ரொம்ப அல்ப பையன் தான் அப்படின்றான். அது கீழே நானு, சரிப்பா நான் 86,000 வந்தோடனே நான் உனக்கு சொல்றேன், 86,000 வந்தோடனே உனக்கு சொல்றேன், நான் போ அனுப்பிச்சுடுறேன். இந்த மாதிரி இவனுங்க தற்கொலைத்தனமா வந்து நீ கதறிட்டு இருக்கிறானுங்க. என்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டு அடி. ஆனா ஜாலியா இருக்கு, அப்படியே ஒன்னொன்னா பார்த்து ஜாலியா ரசிக்கிறேன். எவ்வளவு வேதனையோட போடுறானுங்க. பாவமா இருக்கு. சீக்கிரமா திருந்தி வரணும், வெளியே வேண்டிக்கலாம். நான் வரேன் உங்க விஜய். இல்ல நான் வரேன் சனிக்கிழமை உங்க விஜய். நான் வரேன் சனிக்கிழமை. ஆமா, அப்புறம் சொன்னல என்னோட ஒட்டுமொத்த சேலரி விட்டு என்னது உச்சத்துல என்னோட கெரியரை விட்டு வர, சாப்பாட்டு கெரியர் இல்ல இது, இந்த கெரியரை விட்டு வர. காசு நான் காசுக்கெல்லாம் பாக்குறேன், மக்கள் பணிக்காக நம்ம வந்தேன்றாரு. ஆனா எப்படி சமீபத்தில் என்னது
150 கோடியா? எவ்வளவு கோடி காசு? என்னங்க காசு? ஒரு 1.5 கோடி கட்டாம மறைச்சிட்டேன். 1.5 யாருங்க? காசு என்னங்க காசு? சம்பளம் ஒரு கேவலம் ஒரு 15 கோடி. புசியானந்த் வந்து அவர் கம்மியான கொள்ளையடிக்கிறவர். யாரு யாரு? 1.5 கோடினா யாரு? நம்ம தலைவர் தான் விஜயா. விஜய் எல்லாம் பண்ண மாட்டாரு. என்னங்க காசு? கேவலம் ஒரு 15 கோடி சம்பளம் கொடுத்தாங்க. அதுல 1.5 கோடி ரூபாய் போய் வரியா கட்ட ஆட்டையை போட்டீங்களா? கொஞ்சம் அப்படி மறைச்சு நீங்களா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நான் வந்து மறுபடியும் அதை எதிர்த்து வழக்கு போடுவேன்னு போட்டிருக்காரு. இவரு வாங்கின காருக்கெல்லாம் கூட ஏமாத்திருக்காரு. அது ஏதாவது இந்த இஷ்யூ பெருசாயிடுச்சுன்னா, முன்னாடி ஜெயலலிதா வீட்டுல இப்படி இருந்தாருல்ல, இப்ப மோடி வீட்டுக்கு போயிருவாரு. துப்பாக்கி படத்துல ஹிந்தில ஃபாஸ்டா பேசினார்ல, அது ஸ்லோவா பேசுவாரு. அந்த மாதிரி கெஞ்சி கூத்தாடி தான் வருவாரு. மத்திய அரசாங்கத்தை நாங்க எதிர்க்கிறோம், மாநில அரசாங்கத்துல ஏடிஎம்கே செத்த கட்சியா, அதனால எதிர்க்க மாட்டாங்களா, திமுக ஆளும் வர்க்கத்துல இருக்கா அதனால எதிர்ப்பாங்களா? சரி, இப்போ நீங்க திமுக இருக்கிறீங்க, அடுத்து கிளை வாரியா பூத் வாரியா யார்கிட்ட அதிக ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டுலாம் யாருக்கு போகும்? டிஃபால்ட்டா யாருக்கு போகும்? உங்க ஆளுங்க எவன் எந்த தொகுதியில இருக்கானே தெரியல. ஒண்ணு, எந்த பூத்துல எந்த ராமனா குப்பனா சுப்பனா ரமேஷா எவனும் தெரியல, எவன் இருக்கான்னு தெரியல. நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்கன்னா டிஃபால்ட்டா ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான் போகும். ஏடிஎம்கே போகும். சரி, ஓப்பனாவே கேக்குறான், விஜய் எந்த ஒரு நிர்வாகியை அடையாளப்படுத்தி இருக்காரு? வாப்பா என்னப்பா, மாவட்ட செயலாளர் நம்பி போட ஓட்டு எவனையுமே அறிமுகப்படுத்துறது இல்ல. அப்பா நான் ஒரு கேரவன்ல பவுன்சரை உட்கார வச்சு அவர் மட்டும் நிக்கிற, அட்லீஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் கூட ஒரு பக்கத்துல நிப்பாட்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே கொள்ளையடிக்கிறாங்களாமா நம்ம. ஆமா, புசியானது கடைசியா ஒரு 2-3 மீட்டிங்ல அழுத்தமா அவர் சொன்னா தெரியுமா, தளபதி விஜய்க்கு நிழலா நான் தான் இருக்கேன், தளபதி விஜய்க்கு 1 to 1 நான் தான் பேசுவேன், நேருக்கு நேர் நான் மட்டும் தான் பேசுறேன், அவர்கிட்ட நேரடியா நான் தான் பேசுறேன்னு அடுத்துக்கிட்டே இருந்தார்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அப்பதான் புசியானது கிட்ட சோப் போட்டு இது பண்ண முடியும். ஒரு பல்லு டாக்டர் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, டாக்டர் பிரபு. அந்த மாதிரி இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கிறதா. ஆனா அவரோட நிலைமை என்னன்னு பின்னாடி தெரியும் நமக்கு. இப்ப என்ன ஓப்பனாவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்கன்னா, இனிமே பேனர்ல உங்க போட்டோ பெருசாவே இருக்கக்கூடாது, போடவே கூடாது. பெருசாவே இருக்கும். அதிமுகவுல எப்படி பெரியார் தம்மா தூண்டு இருக்காரோ, திமுகவுல எப்படி பெரியார் தம்மா தூண்டு இருக்காரோ, உங்களும் அப்படி இந்த ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடும். அடிக்க வாசிக்கணும், அவ்வளவுதான். இனிமே நீங்க இருக்கே கூடாது, ஓரமா போயிரு அப்படின்னு அடிச்சு உட்கார வச்சுட்டாங்கன்னா. அதனாலதான் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க இல்ல, உங்க விஜய் நான் வரேன்ட்டு. மறுபடியும் அது மேல இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, புசியானது இல்லாம ஒரு ஸ்டிக்கர். சாரிமா, அப்ப ஒரு கட்சியில இருந்து எடுத்துட்டாங்களா? இல்ல இருக்காரு இல்ல அப்படின்னு ஒட்டினானுங்களா? இந்த மாதிரி உங்க கட்சிக்குள்ளே எவனையும் அடையாளப்படுத்தல, நீ வந்து அதிமுக எதிர்க்க மாட்டேன்னு கிளம்பி வரீங்க. டிஃபால்ட்டா அங்கதான் போகும். எல்லா தொகுதியிலும் விஜய் நிப்பாருன்னு ஒரு பீலா, அதிகபட்சம் ஒரு ஆள் 2 தொகுதியில நிக்கலாம். 2த்துலயும் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துல இடைத்தேர்தல் வச்சு அவர் ராஜினாமா பண்ணணும். இதான் விதி. 234 தொகுதியில நிக்க முடியாது விஜய் வந்து. மாஸ்க் போட்டு வேணா கேம்பெயின் பண்ண சொல்லலாம் எல்லாரையும். இந்த வந்து காசு இதெல்லாம் ஓரங்கட்டு. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயே அறிவார்ந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தா எப்படி விமர்சனம் பண்ணும்? ஃபண்ட் கம்மியா பண்றீங்க, இன்னும் நிறைய இன்னும் கொடுக்கணும், படிக்கிறது ஊக்குவிக்கும் விதமா ஆஃபர்ஸ் கொண்டு வாங்க, பேசலாம். பாருங்க, இந்த நாட்டுல இவ்வளவு அறிவார்ந்து இருக்கு, இங்கேயே இல்ல. இந்த நாட்டுல எப்படி இருக்கு, இல்ல இந்த மாநிலத்துல கம்பேர் பண்ணி ஏன்னா கம்பேர் பண்ண முடியாது. ஊப்பில போய் எடுத்து பாருங்க, ஸ்கூல்ல ஃபண்டமெண்டலுக்கான இதே இருக்காது. ஆமா, விஜய் ஸ்கூல் வச்சிருக்காரு. 10 நாள் முன்னாடி நியூஸ் வந்துச்சு செங்கல்பட்டுல. உறவினர் யாரோ வச்சிருக்காங்கன்னு அவுத்து விட்டாங்க. அதுல ஃபீஸே லட்சக்கணக்குல வருது. ஃபீஸே லட்சக்கணக்குல வருது. அப்ப இவங்க வந்து திட்டத்தை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு தெரியல, ஒரு நபரை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு தெரியல. சேகு கிருத்திக்னு எக்ஸ்தலத்துல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள்ல எப்படி பேசியிருக்காங்கன்ற நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். எனக்கெல்லாம் கோவரல, நீங்க பாத்து என்ன தம்பி இவனை இப்படி பேசியிருக்காங்க என்ன கேட்காதீங்க. உங்களோட பேர்ல நிறைய ஐடி இருக்கு. ஆமா, ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி விட்டாங்க போல. ஆமா, அது இன்ஸ்டாகிராம்ல அது தனியா. என் பேர்ல ஏன் ஃபேக் ஐடி வச்சு என்ன ஏத்திட்டாங்க இங்கதான் வந்துக்கிறீங்க நீங்க. அப்படிதான் இல்ல, இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு நீங்க அந்த போட்ட வீடியோ, அந்த விஜய் வந்து சிங்கம் வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க, அதுல ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாங்க, மனம் உடைஞ்சு போச்சு. தலைவர் அசிங்கப்படுத்துறதுல வாடா ஒண்ணு அந்த வீடியோ முடிஞ்ச ஒரு 2 பிட்டு கீழே போட்டு விடுங்க. வாங்கம்மா வாங்க, எங்களுடைய சர்க்கஸ் பார்க்க வந்ததுக்கு நன்றி. வாங்கம்மா வாங்க. அமைதியா இருக்கு. இந்த சிங்கம் எப்பவுமே அமைதியா தாங்க இருக்கும், எந்த பிரச்சனையும் பண்ணாதுங்க, சைலண்டா இருக்கும். ஆக்ரோஷமெல்லாம் கத்தாதா? கத்தும். அது எப்பயாவது ஒரு தடவை மட்டும். இப்ப பிரஸ் மீட் ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு அப்படின்னு கத்தும்.
வீடியோவை ஒரு கண்டென்ட் இல்லாம ஜாலி பண்ணிட்டோம். அது பிச்சுக்கிட்டு வைரல் ஆயிருச்சு. அது இல்லாம இன்னொன்னு வந்து தலைவர் விஜய் வீட்டுல எகிரி குச்ச மர்ம வீடியோ வர போட்டோம். கடந்த 3 நாட்களாக பதுங்கி இருந்த மர்ம நபர். நடிகர் அஜய் வீட்டு மொட்டை மாடியில் உடற்பயிற்சி செய்வது வழக்கம். காலையும் மாலையும் உடற்பயிற்சி செய்வார் என்பதை அறிந்த அந்த மர்ம நபர் அவ்வளவு பெரிய சுற்றுச்சுவரை தாண்டி குதித்து உள்ளே நுழைந்துள்ளார். நடிகர் அஜயின் நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து பார்த்தாரா, வேவு பார்த்தாரா என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒய் பிரிவு பாதுகாவலர்கள் ஏற்கனவே அஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி வீட்டு காவலர்களும் இருக்கின்றனர். பல அடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படி உள்ளே நுழைந்தார்? அது மட்டுமின்றி அஜயின் வீட்டில் சில அணில் குஞ்சுகளும் இருக்கும் என சொல்லப்படுகிறது. 2 ட்ரிகர் ஆயிட்டு பாரு ஃபுல்லுத்தையும் என் பக்கம் திருப்பி விட்டாங்க 2 நாளா. அதாவது விஜய சொல்லி முடிக்க ஆளும் கட்சினா வேணாம், இவன் ஒரு ஆளு போதும், இவன் முடிச்சிடாம போல, அதனால இவனை டார்கெட் பண்ணலாம்னு. நேத்து இன்னொரு செம காமெடி நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஸ்கூட்டில ஒரு நண்பரை விட்டுட்டு போறேன். அப்புறம் இன்னொருத்தர் வராரு என் கூட நண்பரா. போகும்போது ஆட்டோல 2 பேர் நிக்கிறாங்க. டிவிகே கட்சி சேர்ந்தாங்க. ஆட்டோ டிரைவர். ஆமா பாத்துனா இங்க பாத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ நான் நினைச்சேன் என் ஃபேனா இருப்பாங்கன்னு பார்த்தா எதிரி. ஐயோ சொல்லு ப்ரோ டிவிகே ப்ரோ. அப்படியா சரி ப்ரோ சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு எல்லாம் ஒருத்தன் புதுசா வந்தா விட மாட்டீங்களா, கோவம் வருது இல்ல, புதுசா ஒருத்தன் எதிர்க்க வந்தா கோவம் வருது இல்ல அப்படின்னா, அதனால புதுசா வந்தா கோவம் வரல ப்ரோ, சனிக்கிழமை மட்டும் வந்தா கோவம் வருது. உடனே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உழுந்து சிரிக்கிறான். ஐயோ நீ சிரிக்காது, அவனுக்கு நான் சொன்னது கூட கோவம், நீ சிரிச்சு வேற கோவம் வருத்துற அப்படின்னு. உடனே அவன் வந்து மறுபடியும் இன்னொரு கேட்கலாம், ப்ரோ சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க, அவர் ஏன் சனிக்கிழமை வராருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு என்ன கேக்குற, தெரியுமான்னு அவரை கேட்கணும், அவருதான் வராது. என்ன மறுபடியும் சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியா நான் ஏதாவது 2 டைலாக் போட்டு நான் பாட்டுக்கு இந்த இடத்த காலி பண்ணி வந்து நீங்க சரி கேமரா மட்டும் தான் பாட்டீங்க, முதல்ல ஸ்பாட்ல பாட்டீங்க. அந்த ஆட்டோ டிரைவரும் சிரிக்கிறாரு, இவன் சிரிக்கிறான், அவனும் 2 பேரும் அப்படியே நிக்கிறானுங்க. அப்புறம் எனக்கு வந்து பாவம் ப்ரோ, இந்த பேசுறதுக்கான இடம் இல்ல, பேசுற நிறைய பேசலாம், வீடியோ பாருங்க, ஏதாவது கமெண்ட்ல கூட பேசுங்க, நம்ம பேசுவோம், தப்பா எடுத்துக்காதீங்க வரேன் அப்படின்னு. அடுத்து அவரு ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ, உங்க வீடியோ எல்லாமே பாப்போம் ப்ரோ, நானும் விஜய் ஃபேன் தான், ஆனா புஷியாந்த கலாய்க்கும் போது நான் ரசிச்சு பாப்போம் ப்ரோ. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, இவன் சிரிக்க மறைக்கிறான். இப்படி ஒரு கட்சி தொண்டா இவனுக்குள்ளே கட்சிகளை இவ்வளவு பிடிச்சுக்கிறாளுங்க. அவன் 3வது டைலாக் சொன்னதுதான் எனக்கு வீட்டுக்கு போற வரைக்கும் சிரிக்கிறேன். எல்லாம் பாப்போம் ப்ரோ, செம்மையா இருக்கும், நல்லா பண்றீங்க, அதுல எங்களுக்கு குஷியா இருந்த பண்ணுவீங்க பாருங்க, அவ்வளவு சிரிப்பு வரும், சிரிப்பு வரும். அப்ப அந்த ஆளு எவ்வளவு வேலை பார்த்து கீழ வரைக்கும் பார்த்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி இவங்க வார் ரூம் எல்லாமே என்ன தெரியுங்களா, இன்னொரு டாக்டிக்ஸ், சம்பளமே இல்லாம இந்த வார் ரூம் வச்சிருக்காங்க. சம்பளமே இல்ல, நீ எந்த வீட்டுக்குள்ள எந்த மூலையில இருந்து பெட்ரூம்ல இருந்து கூட காலையில கூட ஏதாவது ஒரு ட்வீட் எவனையா திட்டி விடு, லைவ்ல கூட திட்டி விடு, அதான் சொல்வாரு வேலையே. இப்ப திடீர்னு அவன் மாட்டிக்கிட்டான்னு எங்க ஆளுன்னு என்ன இருக்கு, 4 விஜய் போட்டோவை ஐடியில வச்சு அப்லோட் பண்ணிருக்கான், அந்த ஐடியில அவ்வளவுதான் இருக்கு, அதுக்காக அவன் ஏன் ஆளு சொல்லிடலாமா, ஏன் ஆளு இல்ல அப்படின்னு ஈஸியா கழட்டி விட்டுருவாங்க. அதாவது ஐடி கார்டு ஐடி கார்டே கிடையாது, மாட்டினா ஆர்எஸ்எஸ் கிடையாது, அப்படி தப்புன்னு எஸ்கேப். எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல, யாருங்க நீங்க அந்த வேலையை தான் பண்றாங்க. அதாவது எதிர்க்கிறதுனா ஒரிஜினல் ஐடிலாம் இல்ல, ஃபேக் ஐடி. அது பேர் வந்து டிவிகே விஜய், அப்புறம் இன்னொன்னு வந்து டிவிகே ஏதாவது ஒரு மாவட்ட பேரு, இந்த மாதிரியே வராது. ஜனநாயகன், நாளைய தீர்ப்பு, ஏதாவது அவருக்கு படப்பேரே வச்சு ஒரு 4-5 ஐடி எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் பார்த்து ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்னா தலைவர் கடைசியா பேசும்போது இவர் எல்லாரும் திட்டுறாங்களாம், விஜய் வந்து வாழ்க வசவாளர்னு சொல்லிட்டு போயிடுறாராம். கெட்ட வார்த்தை நீல கண்டுபிடிப்பாங்க கூட, அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதாவது ஆர்வக்குள்ள பசங்க இருப்போம் தெரியுமா, ஆமா ஒரு கருத்து பேசினா அது வந்து அதுக்கு என்ன கருத்து, அது பதில் கொடுக்கணும் எல்லாம் கிடையாது, முத்திர குத்துறது இல்லன்னா அடிக்கிறது, வன்முறை எடுக்கிறது. முத்திர குத்துறது, நீ இந்த ஜாதி, நீ இந்த கட்சி, நீ இந்த மதம், நீ இந்த இனம்,
நீ இந்த ஊருக்காரன், நீ அவனோட ஃப்ரெண்டு, நீ இவனோட ஃப்ரெண்டு, நீ ஏதாவது ஒரு முத்திர குத்துற. ஆனா நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம்ல, அதுக்கு பதிலே இருக்காது. விஜய் இது வரைக்கும் எத்தனை அரசு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருன்னு லிஸ்ட் எடுத்தா இவங்க மூடிட்டு ஓடி போயிருக்காங்க. சீரியஸா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது சரி, ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது எத்தனை அரசு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு நம்ம எடுத்து காட்டுவோமா? சொல்லுங்கம்மா. கலைஞர் ஒரு ஆட்சியில இருக்கும் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு இந்த அஜித் விஜய் கூட அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க, அஜித் கூட கொஞ்சம் கோவமா பேசிருப்பாங்க, இதெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி. எத்தனை அரசு நிகழ்ச்சிக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எடுத்து லிஸ்ட் போட்டா அசிங்கமா போயிடும். யார் யார் போகணும்னா நீ பேசவே கூடாது, பேசவே கூடாது, அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். சரி, நம்ம வந்து நாளைக்கு கண்டென்ட் வேற வரப்போகுது. சனிக்கிழமை இப்ப மூணாவது. ஆமா, மூணாவது வாரம். 3 வாரம் ஆகி 3 நாள் தான் பாத்துக்கிறப்ப. ஆமா, இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. சர்க்காஸ்டிக்கான தலைவரா விஜய். அப்படியா? புரியல என்னன்னா, சரி இப்பயே சுற்றுப்பயணம் வந்துடுறாரு, சட்டமன்ற திடீர்னு தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா எல்லா தலைவருமே, சீமானு, பிஎம்கே, ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி எல்லாருமே எல்லா மாவட்டத்துக்கும் சூறாவளி பயணம் மாதிரி போய் கிடைக்கிற இடத்துல தங்குவாங்க. அந்த ஒரு மாசம் வீட்டுக்கே வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாரு அவர்? போகணும்னு அவசியம் இல்லைங்க, வீட்டுல இருந்தே போதும், வீட்டுல இருந்தே போதும். சர்க்காஸ்டிக்கான தலைவர் லயலாமணி சொல்றாப்ல. அப்படியா? நம்மால என்னடா இது புதுசான ஒரு தலைவர், இப்படி ஒரு தலைவர் நான் பார்த்ததே இல்லையே. போப்பாண்டவரா? வீட்டுல இருந்தே ஆசீர்வாதம் கொடுப்பாரா? அவர் வீட்டுல இருந்து அப்படி பண்ணுவார் பொழுது. டான்ஸ் தலைவராமே என்னமோ ஜிம்னாஸ்டிக் என்ன பண்ணுவாரான்னு தெரியல. நம்ம சொல்றதுதான் முன்பே கணித்த அளவுத்துள்ளாதான். இனி 6வது வாரம் இது புஸ்வானம் ஆயிரும், போயிரும். அட போடா அப்படின்னு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். காமெடி பீஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும், கண்டுபிடிச்சிருவாங்க. சோ நம்ம அரசு நிகழ்ச்சி, அரசு திட்டங்கள் வந்து எல்லாருமே வரவேற்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி அதுவும் கல்வி சார்ந்த விஷயம்னா ஓடி போய் நிக்கலாம், கூப்பிடல கூட பரவாயில்ல, நான் வரேன், அது ஓடி போய் நிக்கலாம். விமர்சனங்கள் எப்படி இருக்குன்னா, கூடுதலாக்குங்க, லேப்டாப் நிறுத்திட்டீங்க, அதை டேபா தரீங்க, அதை கொடுங்க, கூடுதலா தாங்க, நிறைய பண்ணலாம். அப்படி விமர்சனம் வைக்கணும். அதை விட்டுட்டு கீழ்த்தரமான விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு நம்ம பேசின வாதம் கூட. ஆனா கண்டிப்பா இதை பத்தி விஜய் நாளைக்கு பேச நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்கு, எழுதுவாங்க. சார் நம்ம 4வது பேரால 3வது பேராவ இந்த லைனை மட்டும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, சிஎம் சார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா அப்படின்னு ஒரு லைனை சேர்த்துப்பாரு. திடீர்னு மறந்துடுவார் பட்டன். இந்த பேப்பர் எழுதி கொடுத்தாரா, இந்த பேப்பரா, தானே என்ன ஜானே கன்ஃபியூஸ் பண்றீங்கடா. அந்த மாதிரி எந்த பேப்பர்னு வேற தெரியாம போயிடும். கண்டிப்பா நாளைக்கு பார்ப்போம் விஜய் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாரு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து அதை வந்து ஒரு ட்ரோல் ஆக்கிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வீடியோ பற்றின கருத்தில் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.